ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சக்ஸஸான ஒரு டைரக்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த சக்ஸஸான டைரக்டர் யாருனாக்கா நம்ம குட் பேட் அக்லி இந்த படத்தோட டைரக்டர் தான் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன். அவரோட தோல்வி வெற்றி, அவரோட ஒரு விடாமுயற்சி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து நம்ம வந்து ஒரு மோட்டிவேட் வீடியோவாக இது வந்து முடியும் நான் நம்புகிறேன். ரொம்ப பேசாமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வயிற்று பொழப்புக்காக. ஆதிக் ரவிச்சந்திரன் இவர் வந்து செப்டம்பர் 17 1991 பிறந்திருக்காரு. இவரை பத்தி பேசுறவனுக்கு அவங்க அப்பா பத்தி ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா ஆதிக்கோட அப்பாவும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரவி கந்தசாமி. இவர் வந்து ஆதிக் படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நான் நினைக்கிறேன் இதனாலதான் வந்து பையப்புலிக்கு வந்து ஃபிலிமிங்ல வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பாவை பார்த்து நானும் ஒரு டைரக்டர் ஆவண்டா அப்படின்னு வந்து அவருக்குள்ளேயே ஒரு நெருப்பை கொளுத்து விட்டாரு போல. நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு டைரக்டர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு டிகிரி ஹோல்டர். ஓகேவா, நம்ம இன்ஜினியரிங்ல வந்து அவர் டிகிரி பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அவர் வந்து என்னதான் டிகிரி பண்ணியிருந்தாலும் என்னோட லட்சியம் வந்து என் பேஷன் வந்து சினிமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாக்காக வந்திருக்காரு மனுஷன். ஸோ இது ஒரு பேஷனுக்காக வந்த ஒரு நல்ல மனிதன் நினைக்கிறேன். பேஷன்னால தான் நானும் இப்படி இருக்கேன். பரவாயில்ல, அவர் டைரக்டர் ஆகிட்டார், நானும் ஒரு நாள் டைரக்டர் ஆவேன். ஓகே, சும்மா போட்டு விட்டேன். ஓகே, இப்போ என்னன்னாக்கா ஓகே டைரக்டராக வந்துட்டாரு. அவரோட 22 வயசு நினைக்கிறேன். அவர் சொல்லியிருந்தது அப்படிதான் இன்டர்வியூல. 22 வயசு எத்தனை தெரியல. ஆனால் 2015 வந்து ஒரு படம் எடுத்தார், த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, நம்ம ஜி பிரகாஷை வச்சு. ஸோ ஜி பிரகாஷ் வச்சு த்ரிஷா நயன்தாரா எடுத்தாரு. அந்த படம் வந்து ஒரு எவரேஜான ஒரு படமாக வந்து அவருக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்துச்சு. பார்க்க போனா த்ரிஷா நயன்தாரா எனக்கு ஒரு நல்ல பிடிச்ச படம் தான் உண்மையாக. நான் வந்து அந்த வீட்டில் யாருமே இல்லாத டைம்ல த்ரிஷா நயன்தாரா நான் அப்படி பார்ப்பேன். ஓ, நல்ல படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப எனக்குள்ளே ஒரு புதுவின மாற்றம் வந்து இப்போ திறந்துச்சு. ஸோ த்ரிஷா நயன்தாரா அதுக்கப்புறம் வந்து அன்பாதவன், அசராதவன், அடங்காதவன் சிம்பு வச்சு AAA ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் வந்து அவருக்கு ஒரு ஃப்ளாப்பான படம் தாங்க முடிஞ்சிச்சு. பார்க்க போனால் மனுஷன் ரொம்ப நொந்து போயிட்டாரு. அது மனுஷன் மட்டும் இல்லை, நம்ம எஸ்டேரும் கொஞ்சம் நொந்து போயிட்டாரு, அது ஒரு ப்ரொடியூசர் நொந்து போயிட்டாரு, எல்லாரும் நொந்து போயிட்டாங்க. அந்த படம் பார்க்க போனால் அந்த படத்தோட பார்ட் 2 பார்ட் 1 அப்படின்னு வந்து அப்பவே KGF வராத முன்னைக்கு KGF பகுபலி வந்துருச்சு. ஆனால் பகுபலி மாதிரி பண்ணணும்னு நினச்சி பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி உள்ளான்னு அந்த டைம்லேயே பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மொத்தமாக போயிருச்சு. அதுக்கப்புறம் பகீரா பண்ணாரா, அதுக்கப்புறம் பகீரா பண்ணிட்டு நேர்கொண்ட பறவை வந்து படத்தை வந்து நடிச்சிருந்தார். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல தான் அவர் லைஃபே வந்து மாறுனுச்சுன்னு எல்லா இன்டர்வியூலும் வந்து மனுஷன் வந்து கொடுத்து தள்ளியிருக்காரு. ஸோ அப்போதான் வந்து நேர்கொண்டை பார்வைக்கு அப்புறம் தான் வந்து அவருக்கு ஒரு தரிசனம் கிடைச்சி. என்ன தரிசனம்னா AK தரிசனம். கடவுளே அஜித் நம்ம சும்மா சொல்ல கிடையாது, அவர் உண்மையில ஒரு மனித ரூப கடவுள் தான். ஏன்னா இப்படிப்பட்ட மனுஷனை எப்படி வளர்த்து விட்டுருக்காரு பாருங்க. அஜித்தோட தீவிரமான வெறியன் வேற அவர். அதனால ஸோ அஜித் அவரை மீட் பண்ணியிருக்காரு. நம்ம AK அவர்கள் அவருக்கு தரிசனம் புரிஞ்சிருக்காரு. அவர் கொஞ்சம் கொடுத்த அட்வைஸும் அவர் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் ஒரு வைபும் அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியை வந்து உருவாக்கியிருக்காரு. ஒரு பெரிய இட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில் என்னடா பண்ணிட்டு இருக்கோம், வரண்டா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. மார்க்கெட்டிங் தான் அவருக்கு ஒரு பெரிய திருப்பமான ஒரு படமா இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் பண்றப்பயே வந்து அவர் வந்து சொல்லி, நான் வந்து எல்லா படம் பண்ண மாதிரி இந்த படத்தை பண்ண மாட்டேன். மார்க்கெட் வந்து நான் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் 1.5 வருஷம் ஆச்சு ஆக்சுவலி மார்க்கெட் பண்ணி அது ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிகிற கட்டியும். அதாவது சினிமாவில் எப்பயுமே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ மார்க்கெட்டோட ப்ரீ ப்ரொடக்ஷனே வந்து 1.5 வருஷத்துக்கு வந்து பையப்புல வச்சு செதுக்கிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம AK தான் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. ஸோ மார்க்கெட்டிங் முக்கியமாக AK விஷால் அவர்கிட்ட போய் கதை சொல்லியும் நம்ம AK சொல்லியிருக்காரு, மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. நீ விஷால்கிட்ட தைரியமாக சொல்லு, கோ மேன் கோ. ஆக்சுவலி சொல்ல போனால் அச்சிட்டு ஒரு நல்ல ஒரு மனித ரூப கடவுள். அதுக்கப்புறம் மார்க்கெண்டி செஞ்சாங்க. மார்க்கெண்ட் பயங்கரமான ஒரு ஹிட்டு. மார்க்கெண்டினில் வந்து நம்ம ஒரு படம் பார்ப்போம், ஒரு சினிமா. ஓகே, நம்ம ஒரு சினிமா பார்க்குறோம். அந்த சினிமா வந்து நம்ம பார்த்துக்கிட்டு திரும்பி பார்க்கணும். நம்மளுக்கு ஒரு போர் அடிக்காத ஒரு சினிமாவாக சில சினிமாக்கள் இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெண்டி அந்த மாதிரி ஒரு சினிமாவாக இருந்துச்சு நான் பார்க்குறப்ப. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்க, ட்ரெயிலர் வேற லெவல் இருக்கு, படம் வேற லெவல் இருக்கு. எனக்கு திரும்பி இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு மூவியாக இருந்துச்சு மார்க் ஆண்டனி. அப்போனா ரவிச்சந்திரன் எந்த அளவுக்கு ஒரு சேஞ்சராக இருப்பார். ஸோ
மார்க்கண்டோடைய முடிச்சிட்டு பிறகுதான் இங்கே தான் வந்தார் நம்ம ரவிச்சந்திரன். ஆமாம், நம்ம ஏகே வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு இப்போ, குட் பேட் அக்லி. ஸோ குட் பேட் அக்லி வந்து டீசர் விட்டாங்க, ட்ரெய்லர் வந்து பயங்கரமாக விட்டாங்க இப்போ. ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் தெருக்கி விட்டுக்கிட்டு இருக்கு குட் பேட் அக்லி. இது வந்து ஒரு பியோவான நம்மளோட ஃபேன் பாய் சம்பவம். ஆமாங்க, நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து நம்ம ஏகேவோட ஃபேன் பாய். அவர் ஒரு பிகஸ்ட் ஒரு வெறித்தனமான வெறியன். ஸோ அதனால நம்ம தலையை வச்சு பயங்கரமாக பண்ணுறோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா குட் பேட் பிளாக்லிங்களா மார்க் கேண்டீனில் கூட நம்மளோட ஏகேவோட ரெஃபரன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏன்னா அதுதாங்க ஃபேன் பாய்னா எப்படி ரெஃபரன்ஸ் படத்துலேயே நான் எங்கள் படத்தில் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம். இப்போ வந்து அவர் ஏகே வச்சு படம் எடுத்திருக்காருன்னா பார்த்துங்களேன், ரெஃபரன்ஸை போட்டு தெரிச்சிருக்கா. நீங்கள் நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதே பார்த்துட்டேன், ரெஃபரன்ஸை போட்டு தெரிச்சிருக்காரு. இது வந்து ஏகே யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஏகேவோட படமாக போட்டு எல்லா ரெஃபரன்ஸை போட்டு தெறிக்க விட்டுருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி ஒன்றும் அந்த படத்தை எப்படா வரும்ன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டைரக்டர் வந்து இப்போ வளர்ந்துருக்காரு. ஸோ அன்பதான் அடங்காதவன்ல இப்படி இறங்கின டைரக்டரு. அதுக்கப்புறம் நம்ம லைஃப் முடிஞ்சிடா, இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்கிறப்ப ஒரு பர்சனை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி அந்த பர்சனை ஒரு தரிசனம் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் ஒரு மோட்டிவேட் பண்ணுறாரு. பண்ண பிறகு ஆமால அப்படின்னு சேஞ்சர் ஆகி இப்போ இப்படி இறங்கின டைரக்டர் இப்படி திரும்பி ஏறி போறாருன்னா இதுதாங்க வந்து விடாமுயற்சி. ஸோ சொல்ல போனால் இதுவும் ஏகே படம் தான். ஆனால் இது உண்மையாலுமே பார்க்க போனால் இது ஒரு நல்ல விஷயம். ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயம் தான். எல்லாத்துக்கும் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ அவர் டவுனை மட்டும் நினச்சிருந்தாருனாக்கா நம்ம வந்து அப் பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம அப் அண்ட் டவுன் அதில் தான் இருக்கணும். அடுத்தது என்னடா பண்ணுறோம், அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம போய்கிட்டே இருக்கணும். இதுதான் இன்னைக்கு நான் ஆதிக் ரவிச்சந்திரன் பற்றி பார்க்குறப்ப இன்டர்வியூ சரி, அவர் இன்டர்வியூ சரி, அவர் வந்து போயிருந்தேன்னா அவ்வளோதான் ஆதிக் ரவிச்சந்திரன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் முடிஞ்சு. இப்போ பாருங்க ஆதிக் ரவிச்சந்திரன் எல்லா இன்டர்வியூலையும் வந்து அவர் பேர் சொல்கிறாங்க. எந்த இன்டர்வியூ சேனல்ஸ் வந்து அவர் படத்தை ஃப்ளாப்பு அவரை கலாய்ச்சாங்களோ அதே இன்டர்வியூ சேனலில் அவரை உயர்த்தி பேசுகிறாங்க. இதுதாங்க லைஃப் லைட்டு. இதுதான் ஒவ்வொரு மனுஷனும் நடக்க போகிற ஒரு விஷயம். ஓகே, ஆதிக் ரவிச்சந்திரன் இவர் மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பில் அப் அண்ட் டவுன் வரும். ஒவ்வொரு டைமும் வரும். எல்லா சுச்சுவேஷனில் வரும். கூட இருக்கிறவங்க ஏமாற்றுவாங்க, துரோகம் பண்ணுவாங்க, அவமானம் பண்ணுவாங்க, அசிங்கம் பண்ணுவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம லைஃப்பை எப்படி நம்ம கூட்டிகிட்டு வரோம், இது இல்லை நம்ம இல்லை, நம்ம அடுத்தவங்க போடுற கோட்டுக்குள்ள நம்ம இல்லை. நம்ம போய்கிட்டே இருக்கணும், நம்ம ஏறிக்கிட்டே இருக்கணும். ஏமா என்ன சொன்னா நான் போய்கிட்டே இருப்போம். ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு நாள் வரும், அப்போ அடிக்கிறேன்டா அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நினைச்சு போராடி போய்கிட்டே இருக்கணும். எப்பயுமே வந்து டவுன் இருக்கணும் தான், அதுக்குன்னு ஆப்பை மறந்துக்கூடாது. ஓகே, அதனால இந்த வீடியோவை எப்படியோ பாசிட்டிவாக முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா, இதே போல் நிறைய வீடியோ வேணும்னாக்கா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வைத்து பொழப்புக்காக.